சூப்பராகிட்டு நெல்லிக்காய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். நெல்லிக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தொடர்ந்து எடுத்தால் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய்ங்க. இது மாதிரி கழுவி காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நம்ம குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துடணும். இட்லி குக்கரில் வச்சு நான் வச்சுருக்கேன். இங்கே ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். அவிச்சிட்டு இந்த மாதிரி விதைய அப்புறம் தனியாக எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இஞ்சி 2 விரல் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா தோலை சீவிட்டு கழுவி அதையும் கூட போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் அரைக்கிறதுக்கு. நல்லா ஸ்பூனை போட்டு கிண்டி கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துகிட்டு இதையும் விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணுங்க. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம இதை நல்லா வேக வச்சு ஊற்றிக்கிடணுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஸ்வீட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்டர் சீட் மேலே ஊற்றி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடணும். ஒன்று போல் ஒரு 4-5 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா செட் ஆகட்டு நமக்கு கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கணுங்க. சூப்பராக கிடைக்கும் நமக்கு. ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். அதே பிளேட்டில் நான் கவுத்தி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நெல்லிக்காய் மரம் நினச்சின்னா உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் நினச்சின்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் நெல்லிக்காய் ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.